கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அவருடைய ஏவுதலோடு பேசப்படுகிற வார்த்தைகள். என்னுடைய செய்தியின் தலைப்பு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கை குலுக்குதலின் ஓர் உணர்வு. கை குலுக்குதலின் ஓர் உணர்வு என்ற செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தி இக்காலத்துக்குரிய கடைசி கால தீர்க்கதரிசி என்று நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறேன். அவர் இந்த படத்தில் இருப்பவர் வில்லியம் மரியம் பிரென்னாம் சொல்லக்கூடிய இந்த படத்தில் இருப்பவர் தான் இந்த லவதிக்கியா சபையின் காலத்து தீர்க்கதரிசி என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. அதுபோல இவர் அமெரிக்காவிலே ஊழியங்கள் செய்தவர். இவர் ஒரு மகத்தான தீர்க்கதரிசி. எப்படி வேதத்திலே எலியா, எலிசா, மோசஸ் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இந்த வேதத்தில் அடங்கியிருக்கிற ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற புத்தகம் வரைக்கும் அடங்கியிருக்கிற மறைப்பொருள், அதனுடைய ரகசியங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தின் மூலியமாக திரைமறைக்கப்பட்டு இந்த இயேசுவானவர் இதனுடைய ரகசியங்களை எல்லாம் பேசியிருக்கிறார் என்று நான் கொஞ்ச நாளாவே உங்கள்கிட்ட பேசின்னு வரேன். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இவருடைய செய்தியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்கள் செய்திகளை கேளுங்கள். இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பேசின்னு வரேன். அவருடைய செய்திகளை கேளுங்கள். இவர் உண்மையான தேவனுடைய மனுஷன், உண்மையான தேவனுடைய குமாரன். இவர் மேசியாவின் ஊழியத்தை செய்து வந்தார், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்து வந்தார் என்றெல்லாம் உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இந்த லவதிக்கியான் சபையின் காலத்திலே தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபை காலம்தான் இப்பொழுது கடைசி சபை காலம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலே இருக்கிறது, வெளிப்படுத்தின புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க போனால் அது இருக்கும். இந்த கடைசி காலத்திலே தான் தேவன் இவரை இந்த உலகத்துல, அமெரிக்காவிலே, இந்த உலகத்தை முழுவதும், இந்தியாவிலே கூட பாம்பேலே வந்து இவர் பேசியிருக்கிறார். மிகப்பெரிய அற்புதங்களை கண்ணு தெரியாதவர்களுக்கு இவர் பார்வை கொடுத்திருக்கிறார். இவர் மூலியமாய் கிறிஸ்து பார்வை கொடுத்திருக்கிறார். மரித்து போன பிணங்களை 5 பிணங்களை எழுப்பியிருக்கிறார். ஏராளமான லட்சக்கணக்கான முடவர்களை நடக்க வைத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அந்த சமரியா ஸ்திரீனுடைய இருதயத்தின் ரகசியத்தை பேசினாரோ, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய மனைவி சாராளுடைய இருதயத்தின் ரகசியத்தை சொன்னாரோ, அப்படியாக அநேகருக்கு இவர் வாழ்ந்த காலத்திலே இந்த தீர்க்கதரிசி அநேகருடைய இருதயத்தின் ரகசியத்தை பரிசுத்த ஆவியான இவர் மூலியமாய் பேசியிருக்கிறார். ஆகவே இவர் உண்மையானவே தேவனுடைய மனுஷன். இவர் கிட்டத்தட்ட 1200 மெசேஜ் பேசியிருக்கிறார் என்று சரித்திர புத்தகங்கள் சொல்லி கொண்டு வருகிறது. அவருடைய மெசேஜ் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர் பேசின ஒரு நல்ல கருத்தை, அதாவது கை குலுக்குதலின் ஒரு உணர்வு என்பதை செய்தியை நான் புத்தகத்தில் வாசித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த வார்த்தையானது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படி கை கொடுக்கணும்ன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. எதற்காக நம்ம கை கொடுக்கிறோம்ன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்படியாக பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள், ஸ்தாபன கிறிஸ்தவர்கள், மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மனவாட்டி நபர்களும் கூட கை குலுக்குதல் ஒரு உணர்வு இல்லாமல் தான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதை குறித்து அவர் பேசின வார்த்தைகளை குறித்து ஒரு சில புத்தகத்திலிருந்து சுருக்கமாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே நான் வாசிக்கின்றேன். நீங்கள் தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த செய்தி. நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். சிறிய செய்திதான். அவிவிசுவாசம் தேவனை தடுக்காது என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி எடுத்து எழுதி வைத்திருக்கிறேன். இதனை நீ விசுவாசிக்கிறாயா என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். இப்படியாக ஒரு சில புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், உங்களிடத்தில் வாசிக்கின்றேன். தயவு செய்து நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து நீங்கள் பாருங்கள். எத்தனை பேருக்கு ஒரு கைப்பிடித்த வாழ்த்து பிடிக்கும் அப்படின்னு இந்த வில்லியம் மரியம் பிரென்னாம் தீர்க்கதரிசி கேட்கிறார் நம்மை பார்த்து. எத்தனை பேருக்கு ஒரு கைப்பிடித்த வாழ்த்து பிடிக்கும் என்று அவர் கேட்கிறார். உங்களுக்கு அது பிடிக்கிறதா என்று அவர் கேட்கிறார். கிறிஸ்தவர்களே,
அருமை தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரி சகோதரனே, ஒரு கைப்பிடி வாழ்த்துதல். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிக்கிறோம். இந்த கைப்பிடி வாழ்த்துதல் உங்களுக்கு பிடிக்கிறதா என்று அவர் கேட்கிறார். ஒரு நல்ல கைப்பிடி வாழ்த்து மிகவும் பிடிக்கும். பழைய முறையிலான கைப்பிடி வாழ்த்தை நான் நேசிக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, பழைய முறையிலான கைப்பிடி வாழ்த்தை நான் நேசிக்கிறேன். அந்த காலத்துல அவர் இருந்தா 1965 வரைக்கும் அவர் ஊழியர் செஞ்சார். அதுக்கு அவரு பேசுற அந்த காலத்துல அதுக்கு முன்னாடி இருந்து நிறைய பேர் ஒரு சர்ச் மீட்டிங்ல முடிஞ்ச பிற்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குவாங்க. இந்த கத்தோலிக்க மதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கூட இப்படி பண்ணுவாங்க. ஸ்தோத்திரமா அத்தா, ஸ்தோத்திர அத்தா, அங்கிள் மாமா ஸ்தோத்திர அங்கிள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுவாங்க, கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் கத்தோலிக்கா இருந்த காலத்துல நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச முகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. தெரியாத முகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு போயிடுவாங்க. இந்த பெந்தகோஸ்துக்கு ஆண்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏஜி சபைக்கு போயிருக்கிறேன், நிறைய சபைக்கு போயிருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சை முடிஞ்ச பிறகு அப்படியே மந்தியா அப்படியே ஜனங்க வெளியே போய்கினே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கைப்பிடி வாழ்த்துதல் சொல்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல, அது மாதிரி சொல்லலை. ஒருவேளை நண்பர்கள் உறவினர்கள் அப்படி யாரானாக்கா வெளியே போகும்போது கை கொடிக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்துருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா, பழைய முறையிலான கைப்பிடி வாழ்த்துது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த பழைய முறையிலான கைப்பிடி வாழ்த்துதல் உண்மையான ஒரு உணர்வு இருந்தது அந்த காலத்துல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம், வச்சுக்கலாம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு கைப்பிடி வாழ்த்துதல், ஒரு பாசம் இருந்தது, அதுல ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு. அதனால தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த வில்லியம் பேசுறாரு. ஒரு உண்மையான கைப்பிடி வாழ்த்து தான் உங்களுக்கு அது பிடிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு உண்மையான கைப்பிடி வாழ்த்துதல் அது உங்களுக்கு பிடிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த சத்தியத்தை அவர் பேசுகிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் உங்களிடத்துல பேசுகிறேன். ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட கிடையாது. இந்த கைப்பிடி வாழ்த்துதல் நிறைய பேர்கிட்ட இது கிடையவே கிடையாது. அதனால வாசிக்கும் போது என்னுடைய உணர்வை தொட்டுது, என் உள்ளத்தை தொட்டுது, ஜனங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். இது நம்ம எல்லோருமே கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அவர் கேட்கிறாரு, ஒரு உண்மையான கைப்பிடித்த வாழ்த்துதான் உங்களுக்கு அது பிடிக்கிறதா, உங்களுக்கு அது பிடிக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால உங்கள்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு அது பிடிக்கிறது அல்லவா? ஒரு கைப்பிடித்த வாழ்த்து அதில் உண்மையான உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அனுபவத்துல சொல்றாரு. அவர் வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுறாரு. ஒரு உண்மையான கைப்பிடித்த வாழ்த்துதல் ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சபையிலே, ஒவ்வொரு பெந்தகோஸ்து சபையில, ஒவ்வொரு ஸ்தாபன சபையில இந்த கைப்பிடித்து வாழ்த்துதலே இருக்கிறது இல்ல. சர்ச்சு முடிஞ்ச பிறகு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் எப்ப சொல்றான்னு பார்த்துனே இருப்பாங்க பொழுது. அது பார்த்த உடனே அப்படியே ஆடு மந்தம் மாடு மந்தம் மாதிரி வெளியே பதபதபன்னு ஓடி அவங்க வச்சுட்டு போய்க்கினே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற என் அருமை சகோதரிகளே, என் அருமை நண்பர்களே, அருமையான பெரியவர்களே, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சர்ச்சு முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். நீங்களாம் அவங்க யாருன்னே தெரியலன்னா கூட சகோதரிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கை பிடிக்கணும். ஸ்தோத்திர சிஸ்டர், அந்த ஸ்தோத்திர சிஸ்டர் அந்த கை பிடிக்கிறீங்க பாருங்க, அந்த கை பிடிக்கிறதுல ஒரு உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லாம சும்மா மக்கு மாதிரி மந்தமா ஸ்தோத்திர சிஸ்டர், அங்கிள் தோத்திர, அங்கிள் தோத்திரமா, தோத்திர பிரதர், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த கை பிடிக்கிறதுல பாருங்க, இப்படி நம்ம ஒருத்தர் பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ அப்படி கை பிடிக்கல. இந்த கை பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஸ்டிப்பா அப்படியே சில பேர்லாம் கை பிடிச்சா அப்படி உடுக்குவாங்க, அப்படியே இருக்குவாங்க, அப்படியே அந்த உணர்வு ஒரு ஃபீலிங்கோட பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கைப்பிடித்தல், ஒரு உணர்வு, அதுல ஒரு உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லாம மந்த இதயமாக அப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா அது பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஒரு நடந்த இந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால நிறைய அனுபவத்தை பட்டிருக்கிறேன். இந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு மணவாட்டி சர்ச்சுன்னு ஒரு நண்பர் சொன்னாரு. அதனால சரி அங்க போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். நல்ல மெசேஜ் நல்லா கொடுத்தாங்க. நிறைய மக்கள் இருந்தாங்க அந்த சர்ச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. அது மணவாட்டி சர்ச்சு.
நான் கொஞ்சம் சீக்கிரமா போனேன். அதாவது முடிஞ்ச பிற்பாடு நான் போறேன். அப்பதான் கொஞ்சம் பேர் 1 2 பேர் வராங்க. அப்போ வரும்போது ஒரு நபர் நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறார். அந்த நபர் மணவாட்டி அவரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு அவரும் சொல்லிக்கிறாரு. அவர் வெளியே வர்றாரு. அவர் இப்படி எதிர்க்க வர்றாரு. நானும் எதிர்க்க வரேன். சர்ச்சை முடிஞ்சு டக்குன்னு என் மனசு அவர் கை கொடுக்கணும்னு சொல்லுது. என் மனசு சொல்லு. உடனே ஓடி போய் பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு கை கொடுத்தேன். அவர் என்னமோ பெரிய வாழ்க்கையில எல்லாமே தோல்வி அடைஞ்சு கப்பலே கவுந்து ரொம்ப நொந்து நூலாகி போற மாதிரி முகத்தை வச்சுக்கின்னு என்கிட்ட அந்த கை குலுக்கும் என்கிட்ட கை குலுக்கும் சாதாரணமா தொங்கி போய் கொடுத்தாரு. அந்த ஃபேஸ்ல கூட ஒரு உணர்வு இல்லை, கையில ஒரு உணர்வு இல்லை, பாடி லாங்குவேஜ்ல ஒரு உணர்வு இல்லை, முகமே சோர்ந்து போய் கொடுத்தாரு. ஆனா அவர் எங்க வர்றாரு, நான் போன அந்த மணவாட்டி சர்ச்சில் அவர் மெசேஜ் கேட்டுட்டு வெளியே வராரு. ஆனா அவர் எப்படி சோகமா உள்ள போனாரோ அப்படி சோகமா தான் வெளியே வராரு. இப்படிதான் இன்னைக்கு நிறைய மணவாட்டி சர்ச்சில் கூட மணவாட்டி பிலீவர்னு சொல்லக்கூடிய அந்த பிலீவர் கூட அப்படிதான் இருக்காங்க. அதுல ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் அதாவது 100ல ஒரு 5 பேர் இருக்கலாம், ஒரு 10 பேர் கூட இருக்கலாம். ஒரு உணர்வோட கை கொடுக்குறது. மற்ற 90-95% 0% அது உணர்வு இல்லாம அப்படி என்னோட மனைவி கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. நானும் என் மனைவியும் போனோம். அங்க போன ஆளை பார்த்து கை கொடுக்குறாங்க, அப்படியே ஆளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஆளை பார்த்து மெதுவா அப்படியே கை கொடுத்து சும்மா ஏன்டா கொடுக்குறது கிட்ட அப்படி மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா நம்ம கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. பாத்தீங்களா, இப்படிதான் நிறைய சர்ச்சில் இருக்குது. மணவாட்டி சர்ச்சிலே அப்படின்னாக்கா அப்ப ஸ்தாபன சர்ச் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீங்க கை கொடுக்கும் பொழுது ஒரு உணர்வோடு கை கொடுங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர். ஹல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்குள்ள தெரியணும். அப்படி மந்த இருதயமா மந்தமாக சோர்வாக அப்படிலாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. நான் அவர்கிட்ட ஏண்டா கொடுத்தோம் ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த கையை எடுத்த பிற்பாடு என் மனசுல அப்படி உறுத்துச்சு, ஏண்டா கொடுத்தோம் என்ன ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு இப்படிலாம் பிடிக்கும், இங்க கை கொடுத்தா இது மாதிரி உணர்வு இல்லாம கை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் என்னுடைய கார்ல ஏறி வீட்டுக்கு வந்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு பெந்தகோஸ்து சர்ச்ல. சுத்தமா கையா கொடுக்குதுல, வெளியே விட்டா போய்க்கினே இருக்கிறாங்க. ஆனா இவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, ஒரு கைப்பிடித்த வாழ்த்து, அதில் உண்மையான உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வெள்ளைக்காரங்க நீ பாத்தீங்கன்னாக்கா, ஹல்லேலூயா, இந்த சென்னையில நான் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-8 வருஷமா வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது. வெள்ளைக்கார வீட்டுல ஃபாரினர் கிட்ட. அந்த ஃபாரினர்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொதுவாவே நீங்க சப்போஸ் போகும்போதுலாம் நீங்க யாருன்னே தெரியாது அவனுக்கு. ஆனா ரொம்ப முகத்துல பார்க்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு பிரைட்னஸ் நம்மளை பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்மளை பார்த்து, நம்ம யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி கல்ச்சர் அது மாதிரி இருக்குது. ஆனா இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா கூட பேசுறது இல்லை. ஒரு கிறிஸ்தவன் பேசுறது இல்லை. அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, ஒரு கைப்பிடித்த வாழ்த்து, அதில் உண்மையான உணர்வு இருக்க வேண்டும். தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கும் பொழுது ஒரு உணர்வோடு கை கொடுங்க. உணர்வு இல்லாம கை கொடுக்காதீங்க. அதுல கூட ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆசீர்வாதம் அதுலயும் நம்மளை விட்டு கடந்து போகுது ஆசீர்வாதங்கள். ஒரு உணர்வோடு கொடுங்க கை கொடுக்கறதுல. மக்கள் ஒருவருடன் ஒருவர் கைப்பிடிக்கும் போது அதை உணரக்கூடியதாக ஒரு நல்ல பழைய இதமான கைப்பிடித்த வாழ்த்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா அவர் பேசுறாரு பாருங்க செய்தியில. மக்கள் ஒருவருடன் ஒருவர் கைப்பிடிக்கும் போது அதை உணரக்கூடியதாக ஒரு நல்ல பழைய இதமான கைப்பிடித்த வாழ்த்துதல் இருக்க வேண்டும். ஆனா எனக்கு அன்னைக்கு நான் கைக்கு கொடுக்கும்போது நான் சகோதரர்கிட்ட இவர் சொல்றது போல உணரக்கூடியதாக அது இல்லை. இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க. நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இந்த ப்ராப்ளம் 90% கிறிஸ்தவர்களிடம் இந்த ப்ராப்ளம் இருக்குது. நல்ல உணரக்கூடிய ஒரு கை குலுக்குதல் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவங்கிட்ட, ஒரு அருமை சகோதரி கிட்ட, ஒரு அருமையான சகோதரன் கிட்ட அது கண்டிப்பா இருக்கணுங்க. சும்மா வெத்துக்குனா போதகர் சொல்றாருன்னு சொல்லிட்டு வெத்துக்குனா நீங்க கொடுக்காதீங்க. அதோட நீங்க கொடுக்காமலே இருக்கலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஹல்லேலூயா. அதனால ஒரு கை குலுக்குதல்ல ஒரு உணர்வோடு கை கொடுங்க அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்றாரு. இப்போது நமக்குள்ள இந்த பழைய குளிர்ச்சியான முறைகேடான நடைமுறை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இன்றைய மக்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் மிகவும் தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவர் மற்றவரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதுதான் பிரச்சனை. சபை அங்கத்தினர்களும் கூட அது போல ஆகிவிடுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு அதுதான் நடக்குது. நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் பேசின்னு வராது அருமையான தீர்க்கதரிசி. அந்த காலத்துல அவர்கள் ஒருவரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. யாராவது ஏதாவது தவறு செய்தால், அப்பா இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாராவது ஒருவர் ஏதாவது தவறு செய்தால் அவரை கீழே தள்ள முயற்சிக்கிறார்கள். அவரை கீழே தள்ளாதீர்கள், அவரை உயர்த்துங்கள், உதவி செய்யுங்கள். ஏதாவது யாருன்னா ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் அடியோட வெட்டி அல்லேலூயா அப்படியே கவுத்து போட்டுணும். இனி அவன் ஊழியமே செய்யக்கூடாது, இனி அவன் விசுவாசியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை குறிச்சு முறுமுறுத்து என்னென்ன சொல்றாரு பாருங்க. அவனை மற்றவர்களிடத்தெல்லாம் சொல்லி அவனை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தி இப்படியெல்லாம் பண்றாங்க. உதவி செய்யுங்கள், அதுதான் சரி. அவரை விமர்சிக்கவும் மற்றவர்களிடம் சொல்லவும் செய்யாதீர்கள். இவர் சொல்றார, அருமை தேவனுடைய விலையேறப்பெற்ற மனவாட்டி பிள்ளைகளே, நீங்கள் பார்ப்பீர்கள்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்தாபன விசுவாசிகளை விடுங்க. ஸ்தாபன விசுவாசிகளுக்கு சத்தியமே என்னன்னு தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போறாங்க, கை தட்டுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, காணிக்கை போடுறாங்க, தசமாக போடுறாங்க, அவங்க வெளியே வந்துடுறாங்க. சத்தியம் அறியாத பிள்ளைகள் இந்த பெந்தகோஸ்து ஸ்தாபனத்துக்கிற ஜனங்க. மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்க சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த அருமையான தீர்க்கதரிசி மெசேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அதை குறிச்செல்லாம் பேசுறாங்க. உங்ககிட்டயே இந்த குறை முக்கியமா இருக்குது. இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. கைப்பிடித்தல் அந்த உணர்வோடு கை கொடுங்க. ஏதோ ஊழியக்காரர் சொல்றாரே கடமைக்கு பிடிக்காதீங்க. சபையை விட்டு வந்தீங்கன்னா ஒரு உணர்வோடு, ஒரு அன்போடு, ஒரு பாசத்தோடு அந்த கை குலுக்குதல கொடுங்க. நீங்க தயவு செஞ்சு மற்றவரை குறித்து விமர்சிக்கவும் மற்றவர்களிடம் சொல்லவும் முயற்சிக்காதீங்க. தயவு செஞ்சு இது உங்ககிட்ட ரொம்ப நிறைய பேர் இருக்குது. உங்கள் கரங்களை அவரை சுற்றி வைத்து அவரிடமே செல்லுங்கள். இன்று மக்கள் கை குலுக்கவே விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு மக்கள் கை குலுக்கவே விரும்புறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சகோதரனோ சகோதரியோ இருந்தாக்கா அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களே அல்ல. முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரி, ஆகவே இன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் விசேஷமாக ஒரு சகோதரர்கிட்ட கை கொடுக்கும்போது ஒரு உணர்வுள்ளவர்களாக கை கொடுங்க. அந்த உணர்வுல ஒரு என்ன இருக்குது என்றதை மட்டும் நீங்க பாருங்க. நான் வாசிக்கிறேன், அதை நீங்க கேளுங்க. அந்த உணர்வுல என்ன இருக்குது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால சர்ச்சு முடிஞ்ச பிற்பாடோ இல்ல சர்ச்சையில இல்லாத வெளியில எங்கேயாவது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த கை குலுக்கும் போது ஒரு உணர்வோடு கொடுங்க. இப்போ சமீபத்துல என்னோட வாழ்க்கையில நடந்த இப்ப இந்த செய்திக்கு முன்னால நான் இடையில கொடைக்கானல் போயிருந்தேன். அந்த கொடைக்கானல் என்னுடைய மனைவியும் நானும் போயிட்டு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு இருந்தோம். கொடைக்கானலுக்கு கொஞ்சம் கீழே பெரிய கடை. திடீர்னு அங்க நான் நின்று ஒய்ஃப் வாங்கிக்கிறாங்க பக்கத்துல. என்ன மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு ஒரு சகோதரன் ஐயா நீங்க சிபிஎம் அப்படின்னு கேட்டார். இல்ல சிபிஎம்ல இல்ல, பெந்தகோஸ்தா, நார்மல் பெந்தகோஸ்தா அப்படின்னு. அப்படிங்களா, உடனே கை கொடுத்தாரு. அப்போ அவர் அந்த ஃபேஸ்லயும் என்கிட்ட கை கொடுக்கும் போதும் ஒரு முகத்துல நான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ், அதாவது ஒரு பிரைட்னஸ், அந்த அன்பு அந்த முகத்துல கை கொடுக்கிற போது அவர் ஒரு உணர்வு படிக்கும் போது அந்த உணர்வும் அந்த அன்பும் அந்த சகோதரனுடைய சரீரத்துல இருந்து முகத்துல இருந்து அதை நான் பார்த்தேன். நல்லா அன்போடு என்கிட்ட பேசினாரு. கிறிஸ்தவ என்ற முறையில கை குலுக்கி நல்லா பேசுறாரு. எங்க இருந்து வரீங்க அப்படியே பேசும்போது டக்குன்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு வெளியேறப்பட்ட ஸ்வீட்ஸ் அது டக்குன்னு பேக் பண்ணாரு. நான் அதை கவனிக்கவே இல்லை. யாருக்கோ பேக் பண்ணி தருங்க, பேக் பண்றாரு போல நினைச்சேன். டப்பா பேக் பண்ணி டக்குன்னு என் கையில கொடுத்தாரு. இது உங்களுக்கு தான், ஏன் வச்சிங்க, நீங்க வச்சிங்க. எனக்கு அப்படி இல்ல, நீங்க வச்சிங்க பாருங்க. அதுதான் ஒரு அன்பு. அவர் யாருன்னே தெரியாது. அது ரொம்ப என் முகத்தை பார்த்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு செஞ்சார். ஒருவேளை அதுதான் அன்புன்றது, அதுதான் ஒரு உணர்வுன்றது. இப்ப சமீபத்தில் நான் பார்த்தேன். போன இன்னைக்குன்னா சண்டே இல்லையா, போன சண்டே நான் கொடைக்கானல் இருக்கிறேன். என்னால் சர்ச்சுக்கெல்லாம் போக முடியல. ஃபேமிலியோட நான் ஒரு சின்ன டூர் இந்த வெயிலுக்காக நான் போயிருந்தோம். அப்போ அந்த கடையில் அந்த சகோதரர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த சகோதரன் அந்த மாதிரி என்கிட்ட, எனக்கு சென்னையில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவர் முகத்துல ஒரு பிரைட்னஸ் பார்த்தேன், ஒரு அன்பு பார்த்தேன், அந்த உணர்வை நான் கண்டேன். இந்த செய்தியை படிக்கிறதுக்கு முன்னால அந்த உணர்வை நான் கண்டேன். அவர் யாருன்னே தெரியாது, அவர் ஒரு விசுவாசி, கொடைக்கானல்ல ஒரு சர்ச்சு பிலீவரா இருக்கிறாரு. அந்த பாருங்க, அதுதான் ஒரு உணர்வுன்றது. ஆனா இந்த மாதிரி ஒரு உணர்வு சொல்லக்கூடியவர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
ஆனா இன்னைக்கு மணவாட்டி சர்ச்சு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த மணவாட்டி அந்த பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத மாதிரி போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. கை கொடுத்தா கூட அந்த கை கொடுக்கறதுல ஒரு உணர்வே இருக்காது. ரொம்ப கஷ்டமாகுது. இவங்களாம் ஒரு மணவாட்டியா அப்படின்னு நான் ஃபீல் பண்றது பலமுறை உண்டு. சரி, ஓகே. இந்த பிரண்ணாம் தீர்க்கதரிசி ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க கேளுங்க. அப்பயாவது நம்ம ஜனங்க உணர்வாங்களான்னு பார்ப்போம். இவர் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை பேசுறாரு, பப்ளிக்ல பேசுறாரு. என்ன பேசுறாரு கேட்டீங்கன்னாக்கா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. ஒரு சகோதரன் வந்து, ஒரு வெளியேறப்பட்ட சகோதரன், அவர் மரித்து விட்டாரு. அவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தையை வந்து தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. அது பாருங்க, அது தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, படிக்கிறேன். எனக்கு ஒரு உண்மையான நல்ல பழைய முறையிலான பம்ப் ஹாண்டில் கைப்பிடித்த வாழ்த்து பிடிக்கும். அதில் ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, கை கொடுக்கறதுல ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை தயவு செஞ்சு ஒவ்வொரு கிறிஸ்தவன சகோதரியும் இதை கடைப்பிடிங்க. அந்த கை குலுக்கும் போது ஒரு அன்பு முகத்துல தெரியணும், ஒரு உணர்வு தெரியணும். அதுதான் உண்மையான கை குலுக்குதல். புரிஞ்சுதுங்களா? ஓகே. கை சர்ச்சில் மட்டும் இல்ல, வெளியில எங்கேயாவது பாத்தீங்கன்னா கூட ஒரு உணர்வோடு கொடுங்க. அதுதான் அவருக்கு பிடிக்குமா? எனக்கும் அதுதான் பிடிக்கும் உண்மையில. இன்று மக்களிடையே உள்ள பிரச்சனை அதுதான். அவர்கள் மிகவும் உலர்ந்தவர்கள் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, உலர்ந்தவர்களாகவும் கடினமானவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். கை குலுக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி தொங்குன ஒரு மாதிரி ஒரு வெறுப்புக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்குல. ஹல்லேலூயா. ஆனா அவங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நல்லா சிரிச்சு கை கொடுக்க, தோல்ல கை போடும், அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு நடிப்பு, அப்படின்னா செய்யக்கூடாது, தப்பு. அதுதான் பெந்தகோஸ்தே சபையின் பிரச்சனை. எது? அவர்கள் மிகவும் உலர்ந்தவர்களாகவும் கடினமானவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். அதுதான் பெந்தகோஸ்தே சபையின் பிரச்சனை. நண்பர்களே, நீங்கள் மிகவும் கடினமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அதுதான் பாப்டிஸ்ட் சபையின் பிரச்சனை. அதுதான் மெத்தடிஸ்ட் சபையின் பிரச்சனை. அதுதான் லுத்தரின் சபையின் பிரச்சனை. பொதுவாக மக்களின் பிரச்சனையும் அதுதான். பொதுவாக மக்களுடைய பிரச்சனை அதுதான். என்ன பிரச்சனை? கை குலுக்குதுல உலர்ந்து போன கை குலுக்குது மாதிரி ரொம்ப கடினமா. சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொல்றாரு, ஒரு கடினமாக அதுக்காகவே சும்மா வெட்டுனா கை கொடுக்குது. என்ன பண்றது? பாஸ்டர் சொல்றாரு சர்ச்சில் கை கொடுங்க, ஒருத்தருக்கு கை கொடுங்க சொல்றாரு. அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம விருப்புக்கு கை கொடுக்குறது. இப்படி நிறைய நடக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, இது பொதுவாக மக்களின் பிரச்சனையா இருக்கிறது. மனவாட்டி சொல்லிக் கொடுக்குற அவங்க கிட்ட இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நண்பர்களை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஒரு உணர்வோடு கை கொடுக்கிறது. யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமா கை கொடுக்குது. இப்படி இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை பத்தி என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. தீர்க்கதரிசி அவர் பேசும்போது ஒருத்தர் குறிச்சு பேசுறாரு. அந்த நபர் வந்து மகிமைக்குள் சென்று விட்டாராம். இப்போ ஒரு காரியத்தை பத்தி தீர்க்கதரிசி சொல்றாரு, நடந்தது. அவரை பத்தி பேச, அவர் இப்ப இங்க இல்ல, அவர் மகிமைக்குள் சென்று விட்டார். மகிமைக்குள் என்னது? அவர் மரித்து அவருடைய ஆத்மா 6வது பரிபாலனத்துல போய்க்குது ஒரு செய்தியில சொல்றாரு அவரு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா அவர் அப்படி சொல்ல. இப்ப என்ன சொல்ற? மகிமைக்குள் போய் விட்டாராம். அவர் ஒரு முறை சொன்னார், இந்த தீர்க்கதரிசிட்ட வில்லியம் பிரென்னாம் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேளுங்க தயவு செஞ்சு. தானும் அவரது மனைவியும் மேஜையில் உட்கார்ந்திருந்த போது அவள் ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினாள். அந்த சகோதரனுடைய மனைவி ஏதோ ஒன்று செய்ய விரும்பினாள். அதற்கு அவர், ஓ, அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றார். எப்படியோ அது அவருடைய மனதை புண்படுத்தி விட்டது. அவர் நினைத்தார், அவருடைய மனம் இவ்வளவு எளிதில் புண்படும் என்றால் புண்பட்டு கொள்ளட்டும். அவர் உள்ளத்துல அந்த சகோதரன் நினைக்கிறார். அவருடைய மனைவி வந்து ஏதோ ஒன்று சொல்றதுக்கு அப்படியே முன் வராங்க பேசுறதுக்கு. இது அவர் பார்த்துட்டாரு, ரியாக்ஷனை பார்த்துட்டாரு. உடனே அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு. அவரது மனைவி என்ன சொல்றாரு கேட்டாக்கா, அவள் ஏதோ ஒன்று சொல்ல வந்தா, நான் வந்து அதில் நீ சொல்ல தேவையில்லை. அவர் முறை சொன்னார், ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினால் அதற்கு அவர், ஓ, அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ சொல்றதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிட்டாரு. ஒன்னு அவங்களோட மனைவி வந்து மனசு புண்பட்டுச்சு, அதை அவர் அறிகிறாரு. மனசை புண்பட்டுச்சுன்னு அவர் அறிஞ்சிக்கின்னு உடனே என்ன பண்ணாரு, மேஜை மேல அவர் படிச்சு இந்த பேப்பர்லாம் வச்சுட்டு, சரி நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்புறாரு. பின்னர் அவர் எழுந்து செய்தித்தாளை மேசையின் மேல் வைத்து வெளியே தெருவுக்கு போனார். வழக்கமாக அவர் வெளியே செல்லும் பொழுது அவரது மனைவி கதவின் அருகே வந்து அவரை முத்தம் இட்டு வழி அனுப்புவாள். கணவரை வந்து முத்தம் இட்டு வழி அனுப்புவாள் அந்த சகோதரி. அவர் வாசலின் கடைசி வரை சென்ற பின் திரும்பி பார்த்து கையை அசைப்பார். அந்த நாளும் அவரை முத்தமிட்டு வழி அனுப்பினாள். அவர் வாசலின் முடிவில் சென்று திரும்பி பார்த்தார். அவளும் கையை அசைத்தாள். அவர் தெருவில் இதெல்லாம் முத்தமிட்டாங்க, அன்பின் முத்தம் போட்டாங்க, கதவு வாசல்கிட்ட போனாங்க, கை குலுக்கணும், அப்படி கை போயிட்டு வரேன் பாய் அப்படின்னாரு. அவருடைய மனைவி கூட கையெல்லாம் கொடுத்து ஓகே போயிட்டாங்க டாட்டா பாய் பாய் கம் ஃபாஸ்ட் அப்படி சொல்லி என்ன சொல்லிப்பாங்களே சொல்லிட்டு வழி அனுப்புறாங்க. அவரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். பாருங்க, அவளும் கையை அசைத்தால். அவர் தெருவில் நடக்க தொடங்கின போது ஏதோ ஒன்று அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா, இங்கதான் விஷயமே இருக்குது. ஏதோ ஒன்று அவர் உள்ளத்தை அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தது. நீ வெளியே இருக்கும் நேரத்தில் அவள் இறந்து விட்டால் அப்படி உள்ளம் பேசுது. அவர் உள்ள தெருவில் போறார், நடந்து போறாரு. அவர் உள்ளம் கடிந்து கொள்ளுது, அவரையே கடிந்து கொள்ளுது. இப்படி வெளியே போயிருக்கிறிய, திடீர்னு மனைவி வீட்டுல செத்து போயிருந்தாக்கா, அவருக்குள்ள அப்படி பேசுது, அவர் உள்ளம் பேசுது. அல்லது உனக்கே ஏதாவது நடந்து விட்டால் என்ன? இந்த சிறிய விசித்திரமான உணர்வு ஒரு குடும்ப விஷயமாக மாத்திரமா? அந்த குடும்பத்துல மட்டும்தான் அப்படியா? அவங்க குடும்பத்துல மட்டும்தான் அப்படியா விசித்திரமா இருக்குதா? அவங்களுக்கு மட்டும்தானா? ஏனக்கா அவங்க மனைவி ஏதோ சொல்றாங்க, அது தள்ளுறாரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா வெளியே போகும்போது 2 பேரும் கை குலுக்குறாங்க, கையை தாட்டா கட்டுறாங்க. ஆனா அவர் உள்ள அவரை கடினப்படுத்துது. நீ வெளியில வர, திடீர்னு மனைவி செத்துட்டாங்க, இல்ல உனக்கே ஏதோ ஒன்று ஆகி போச்சு, நீ இது மாதிரி கடினப்படுத்திட்டு வரிய, நியாயமா? அப்படியே அவருக்குள்ள உள்ளம் பேசுது. உடனே பாருங்க, அவர் மிகவும் மனக்கவலை அடைந்து உடனே திரும்பி ஓடி வந்து வாசலை திறந்து வீட்டுக்குள் சென்றார். கதவை திறந்து சுற்றி பார்த்தார். கதவை திறந்தாரு, வீட்டுக்குள்ள சுத்தி முத்தி பார்த்தாரு. அவளுடைய மனைவி இல்ல, அவள் காணவில்லை. பின்னர் கதவின் பின்னால் அவள் அழுது கொண்டிருப்பதை கேட்டார். இது உண்மையா சொல்றேங்க. நானு இந்த செய்தித்தாளை ஒரு அருமையான நண்பர் கிட்ட நான் பேசும்போது அவர் எனக்கு கொடுத்தார். அந்த அருமையான சகோதரன் மணவாட்டி, வெளியேற பெற்ற சகோதரன், பேர் சொல்ல விரும்பல, வெளியேற பெற்ற சகோதரன். நான் கேட்ட உடனே இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரு. இதை நான் வாசிக்கும் போதே என் கண்ணில் தண்ணி வந்தது. அதுதான் அந்த படிக்கும் போது அந்த செய்தி உள்ள நான் போயிட்டேன். பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்குது, அருமையா இருக்குது. பின்னர் கதவின் பின்னால் அவள் அழுது கொண்டிருப்பதை கேட்டார். அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் அருகே சென்று அவளுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து மீண்டும் முத்தமிட்டார். இந்த முத்தம் இருக்குத, இதுதான் ரியல் முத்தம். ஏற்கனவே மனைவியை வந்து வெளியே போகும்போது ஒரு முத்தம் கொடுத்துறாரு, அவ்வளவு முத்தம் கொடுத்தா. அந்த முத்தத்துல ஒரு உணர்வு இல்ல, அந்த முத்தத்துல ஒரு அன்பு இல்ல. கை காட்டு 2 பேருமே கை அசைச்சாங்க, அதுல ஒரு உணர்வு இல்லைன்னு தீர்வு சொல்றாரு. அது இப்ப பாருங்க, அவர் உடனே கட்டி பிடிச்சு அவரோட மனைவிய முத்தமிட்டார். பின்னர் திரும்பி வெளியே வாசலுக்கு சென்றார். அவள் அங்கே நின்று மீண்டும் கையை அசைத்தாள். ஆனால் இந்த முறை அவள் கையை அசைத்ததில் ஒரு உணர்வு இருந்தது. அல்லேலூயா, ஜீசஸ் கிறிஸ்ட். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அந்த செய்தி அவர் பேசுற நாட்கள்ல பேசும்போது, இப்போ எனக்கு உண்மையான இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன், இது பல முறை வாசித்ததுக்கு எனக்கு ஒரு கண்ணீர் வருது. ஏன்னா அவங்களோட ஃபீலிங் அப்படியே நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான்
அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். ரியலாவே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கை எனக்கு நடந்திருக்குது. என் குடும்பத்துல எனக்கும் என் மனைவி எனக்கு நடந்திருக்கு. இந்த செய்தி என்கிட்ட வரத்துக்கு முன்னால, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன், இந்த செய்தி என்கிட்ட வரத்துக்கு முன்னால என்னோட குடும்பத்துல என் மனைவியோடு இது நடந்தது. நான் ஒரு நாள் காலையில எப்போதும் வேலைக்கு போகும்போது என் மனைவிட்ட சொல்லாம நான் போக மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து வாசல்ல, என் வீட்டு வாசல்ல, நான் வெளியே போற வாசல் டோர்ல என் மனைவி உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு போறது ரெடியா உட்காந்துக்கிறாங்க. நானும் வேலைக்கு போறதுக்கு நான் வெளியே வரேன், டோர் கிட்ட வரேன். உடனே என் மனைவியை நான் பார்த்த ரியாக்ஷன், அந்த பார்வை, அந்த முக ஜாட, ஏதோ அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு, ஃபீலிங் எனக்கு தென்பட்டது. என் உள்ளம் சொல்லுது, என் மனைவி கிட்ட அன்பின் முத்தம் கொடுத்துட்டு போன்னு சொல்லுது. என் உள்ளம் சொல்லுது. ஆனா அதை நான் செய்யல. ஆனா எனக்கு ஆசையும் இருந்தது. அவங்க பார்த்த அந்த கண்ணுல அந்த பார்வை எல்லாமே எனக்கு ஏதோ ஒன்று தென்பட்டது. ஆனா நான் அது மீறி செய்யல. எனக்கும் ஆசை இருந்தது. ஆனா அதை நான் செய்யல. டைம் ஆச்சுன்ற ஜோர்ல நான் போயிட்டேன். ஆனா உண்மையாவே அன்னைக்கு ஃபுல்லாவே என் மனசுலாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுங்க. எனக்கு மனசெல்லாம் நிஜமாவே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு 2-3 நாள்ல தான் இந்த செய்தி எனக்கு கிடைச்சது. ஆனா இந்த செய்தி கிடைச்சு எனக்கு 2 வீக்ஸ் மேல ஆயிடுச்சு. ஆனா என் வாழ்க்கையில நடந்தது இந்த செய்தி கிடைச்சது. உடனே இந்த வாசிக்கும் போது நான் அழுதேன். நான் சரி, அன்னைக்கு கூட நம்ம ஒரு நாள் என் மனைவியின் பார்வையிலையும் இது மாதிரி ஆச்சு. அப்ப என் மனைவிட்ட வாசி காமிக்கும் போது அப்ப நான் சொன்னேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் நீ மார்னிங் உட்காந்துருந்தேன், நான் போனேன், உன் ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் காட்சிது, தென்பட்டது, உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போன ஆசைப்பட்டேன், நான் கொடுக்கல, அன்னைக்கு ஃபுல்லாவே என் மனசு சரியில்லை அப்படின்னு நான் சொல்லும் போது என் மனைவி சொன்னாங்க, நீங்க புரிஞ்சுக்கினா சரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. ஆனா இந்த செய்தி எனக்கு கிடைச்ச உடனே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. இந்த செய்தி உண்மையான செய்திங்க. அது அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமா, ரொம்ப அருமையா இருக்குது இந்த செய்தி. இந்த பேப்பர்லாம் முத்துனே இருக்கிற நேரத்துல இருந்து இது வாசிக்கும் போதெல்லாம் எவ்வளவு அற்புதமான ஒரு அன்பு பாருங்க. அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, ஆனால் இந்த முறை அவள் கையை அசைத்தாள், அதில் ஒரு உணர்வு இருந்தது. அப்போ ஏற்கனவே அவங்க 2 பேரும் கையை அசைச்சாங்க, முத்தம், மனைவி முத்தம் கொடுத்தா. அப்ப அதுலலாம் ஒரு உணர்வு இல்லை. அது பாருங்க, அவர் உள்ளத்துல, அவர் புருஷனுடைய உள்ளத்துல கடினப்பட்டது. அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் தனி அறையில அவள் அழுது கொண்டிருக்கிறார். இவர் பாக்குறாரு, ஓ அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட சொல்லி முகத்தை டைரக்டா பார்த்து அவர் ஒரு உண்மையான ரியல் ஒரு உணர்வோடு ஒரு முத்தம் கொடுத்த பிற்பாடு அவளுக்கு அந்த மனசுல அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி ரொம்ப அவளை உற்சாகப்படுத்திடுச்சு. ஆனா அவர் சொல்றாரு, திருந்த மறுபடியும் போகும்போது அதே மாதிரி செஞ்சாங்களாம். அதுல ஒரு உணர்வு இருந்தது. இதுதாங்க ஒவ்வொரு மனவாட்டி பிள்ளைகளுக்கும் இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற நம்ம காஸ்ட்ல மனைவிங்க புருஷன் வெளியே போகும்போது கையா செய்கிறதோ, ஒரு அன்பின் முத்தம் கொடுக்கிறதோ நம்ம கிட்ட இருக்குதா? கிறிஸ்தவர் சொல்றோமே, நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்க. அருமையான வெளியேற பெற்ற அருமை சகோதரிகளே, கிறிஸ்தவ சகோதரிகளே, ஒவ்வொரு சகோதரியும் தன் புருஷனை வெளியே அனுப்பும் பொழுது அவரை மகிழ வைத்து, கரங்களை அசைத்து, அவருக்கு ஒரு அன்பின் முத்தம் கொடுத்து, கணவன் மனைவிக்கு அன்பின் முத்தம் கொடுத்து அவரை மகிழ்ச்சியோடு அனுப்பணும். அதுதான் ஒரு ரியல் லவ், உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. ஆனா நானும் இதை கடைபிடிக்கிறேன். வெளியே போனா என் மனைவி கிட்ட சொல்லாம, ஒரு அன்பான ஒரு பார்வையை பார்த்தோ சொல்லாம சிரிச்சோ போவே மாட்டேன். அதை எனக்கு அப்படியே அந்த காலத்துல இருந்து அந்த இயல்பாயிடுச்சு. ஆனா அப்படி செய்யணும், ஒவ்வொருத்தரும் அப்படி செய்யணும். அதான் ரியல் கிறிஸ்தவர்கள். பாருங்க, 2வது பாருங்க, நண்பர்களே, அருமை சகோதரியே, சகோதரனே, தேவனுடைய ஊழியக்காரனே, நண்பர்களே, அதுதான் விஷயம். நாம் செயற்கையாக நடிக்க முடியாது. ஹல்லேலூயா. செயற்கையாக நடிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சபையில, மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற சபையில செயற்கையாக நடித்து கொண்டிருக்கிறாங்க கை குலுக்குதுல. என் கண்ணால பாக்குறதா உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு ஏஜி சபையிலயோ இல்ல ஸ்தாபன சபை, சிபிஎம் சபையிலோ ஸ்தாபன சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் முழு உணர்வோடு கை கொடுக்கிறது இல்ல. நடிப்பு எல்லாமே நடிப்பு. ஹல்லேலூயா. இது எவ்வளவு அற்புதமா சொல்ல பாருங்க. செயற்கையாக நடிக்க முடியாது. உயிர் உள்ள தேவனுடைய சபைக்குள் மீண்டும்
பெந்தகோஸ்தே நெருப்பும் சகோதர அன்பும் திரும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்து நெருப்பும் சகோதர அன்பும் ஒருத்தங்கிட்ட திரும்பி வந்தா மட்டும்தான் ஒரு உணர்வோடு ஒரு கை குலுக்குதல் இருக்குமே தவிர, அவங்கிட்ட சகோதர அன்பு இல்ல, பெந்தகோஸ்து நெருப்பு இல்லைன்னு சொன்னாக்கா, அவங்கிட்ட ஒரு கிறிஸ்தவங்கிட்ட ஒரு கிறிஸ்தவ சகோதரி கிட்ட ஒரு உணர்வு, கை குலுக்குதலின் ஒரு உணர்வு இருக்கவே முடியாது. அதே போல ஒரு உண்மையான போதகர்கிட்ட பாஸ்டர் கிட்ட ஒரு பெந்தகோஸ்து நெருப்பும் அந்த ஒரு உண்மையான ரியல் அன்பும் இருந்தா மட்டும்தான் ஒரு விசுவாசியை பார்த்து கை குலுக்குவான். இல்லைன்னா அவங்க கூட கை குலுக்க மாட்டான். ஏன்னு கேட்டா அவங்ககிட்ட பெருமையின் ஆவி. நான் யார் தெரியுமா? நான் போதகர், நான் பெரிய பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் PhD பட்டம் படித்திருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பத்தியா, அவங்ககிட்ட உண்மையான அன்பு இல்ல, அவங்ககிட்ட பெந்தகோஸ்து அனுபவத்தின் நெருப்பு, அந்த அபிஷேகத்தின் ஆவி அவங்ககிட்ட இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, உண்மையான அன்பு, ஒரு உணர்வு, கை குலுக்குதலில் ஒரு உணர்வோடு ஒரு கிறிஸ்தவன் கை குலுக்க வேண்டும். அதை விட இன்னொன்று முக்கியமானது சொல்ல பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னு சொன்னாக்கா விளம்பரம் பண்றாங்க. அந்த விளம்பரத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய போட்டோ பெருசா இருக்கும், முக்கியமான சர்ச்சினுடைய பேர்லாம் பெருசா இருக்கும், எல்லாமே பெருசா இருக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இல்ல அவர் அற்புதங்கள் செய்கிறவர் ஒரு சின்ன லெட்டர்ல கீழே ஒரு ஓரமா இருக்கும். அதை குறிச்சு இவர் பேசுறாரு பாருங்க, ரொம்ப அற்புதமா. சமீபத்தில் இங்கே நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட சுவிசேஷ கூட்டம் நகரத்திற்கு வரப்போகிறது என்று அந்த மனிதனின் பெயர் மிகவும் பெரிய எழுத்துகளில் முழுவதும் சுற்றி எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழே ஒரு சிறிய மூலையில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று மிகவும் கீழே சிறிய எழுதப்பட்டு இருந்தது. பாத்தீங்களா? இவங்களுடைய போட்டோவும் அவங்களுடைய சர்ச்சுடைய பேரும் எல்லாம் பெருசா இருக்குதான். அந்த விளம்பரத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றொன்றும் மாறாதவர் என்று ஒரு சின்னதா கீழே இருக்குதான். அது விளம்பரத்தை அவர் பார்த்திருக்காரு பொழுது பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்காரு. அதான் பிரசங்கத்தில் அவர் சொல்றாரு, அவர்கள் கிறிஸ்துவுக்குரிய பரிசுத்த மகிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, பரிசுத்த மகிமையெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, அதை ஏதோ ஒரு மனிதனுக்கோ ஒரு சபைக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ கொடுத்து விடுகிறார்கள். பாருங்க, ஹல்லேலூயா. பரிசுத்த மகிமையெல்லாம், கிறிஸ்துவின் மகிமையெல்லாம் அந்த பாஸ்டருக்கு இல்ல சபைக்கு ஏதோ ஒன்றுக்கு அவர்கள் அந்த மகிமையை, கிறிஸ்துவின் மகிமையை கொடுத்துடுறாங்க. சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, தீர்க்கதரிசி சொல்றாரு, வில்லியம் மரியன் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பளபளப்பாலும் ஹாலிவுட் கோமாளித்தனங்களாலும் நீங்கள் மக்கள் மனதை கவரலாம். இன்னைக்கு பெந்தகோஸ்துல நவீன பெந்தகோஸ்து இதுதான் செய்யுது. இன்னைக்கு மக்களை பளபளப்பாலும் ஹாலிவுட் கோமாளித்தனமான நடனமாடி பாடுகளை பாடி இசைகளை வாசித்து அவர்கள் அப்படியே கவர்ச்சியாய் அவளை காட்டி அவளை இழுக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் மனதை கவரலாம், சபையிலும் அப்படியே செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில் மகிமைப்பட வேண்டியவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. விளம்பரத்திலேயே அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தாம இருக்கிறீங்களே, அப்ப நீங்க நடத்துற சர்ச்சில கூடாரத்துல அவர் எங்க மகிமைப்படுத்துறீங்க? ஏன்னா இயேசு ஸ்தாபன சர்ச்சுக்குள்ள இல்லைன்னு பலமுறை சொல்றாரு. அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டு கொண்டிருக்கிறான்னு வெளிப்படுத்தும் புத்தகம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு இசை வாசிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, கூத்து எல்லாம் பயங்கரமா செய்யறாங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமை அந்த பாஸ்டருக்கும் அந்த சபைக்கும் தான் போகுது. இயேசு கிறிஸ்துவுக்கு போல அது இரண்டாவது அந்த மகிமை யாருக்கு போகுதுன்னா சாத்தானுக்கு தான் போகுது அந்த மகிமையெல்லாம். இயேசு கிறிஸ்துவுக்கு போல. ஹல்லேலூயா. இப்போதுதான் என் சகோதரனும் சகோதரியும் தயவு செய்து இது புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில் மகிமைப்பட வேண்டியவர் அவர் ஒருவரே. அது சரி, இப்போது அதுதான் சத்தியம். என் அன்பான சகோதரனும் சகோதரியும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்குள் ஒரு உணர்வோடு கைகளை கொடுங்கள்.
விளம்பரம் செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய போட்டோவையும் உங்களுடைய சர்ச்சினுடைய தலைப்பையும் சிறுசாக்கி வார்த்தையை பெருசா, கர்த்தருடைய வார்த்தையை பெருசா கட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பாராக. இனி வரும் நாட்களிலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கும் பொழுது சபைக்குள்ளே, சபைக்கு வெளியே ஒரு உணர்வோடு கை கொடுங்க. உணர்வு இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய நெருப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அன்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். இது இருந்தா மட்டும்தான் ஒருத்தவங்க அந்த கை குலுக்குறதுல உணர்வு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அது கொண்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். காட் பிளஸ் யூ பிரிமலை. புதிய செய்தி உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.